நேற்று மார்னிங் நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருந்தப்போ பொள்ளாச்சி பக்கம் செமனாம்பதின்னு என்னமோ நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. என்னடா நம்ம ஊர் பக்கம் சொல்கிறாங்களேன்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சு செமனாம்பதியில் ஒரு 4 வயசு குழந்தை தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அந்த குழந்தையோட அப்பா எங்களோட சீனியருங்க. எங்கள் ஸ்கூலில் நாங்கள் படிச்சுட்டு இருந்தப்போ அவர் எங்கள் சீனியராக இருந்தாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு 5 வயசுக்குள்ளே அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு 24 கோடி செலவாகுமாமாங்க. அது அமெரிக்காவில் போய் தான் பண்ணணுமா. ஏன்னா நம்ம நாட்டில் அறிவகை நோய் மட்டும்தான் வரும். அதுக்கு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இங்கே வராது. ஏன்னா அப்படி ட்ரீட்மெண்ட் வந்துட்டால் தான் நம்ம மருத்துவம் உலகத்தரத்துக்கு போயிடும்ல. அதனாலலாம் இங்கே கொண்டு வர மாட்டாங்க. 24 கோடி. அந்த அண்ணா ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவரால் 24 கோடியெல்லாம் நினச்சும் கூட பார்க்க முடியாதுங்க. எப்படிங்க ஒரு சாதாரண குடும்பத்தில் சேர்ந்தவங்க 24 கோடி எப்படி ரெடி பண்ண முடியும்? உங்களால் எந்த அமௌண்ட்டும் கொடுக்க முடியாட்டி கூட இந்த நியூஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் ட்ரஸ்ட்லேருந்து கொடுக்குற மாதிரி அவங்களா யாராச்சும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லைன்னா அரசாங்கம் தாங்க கண்டிப்பாக உதவி பண்ணியே ஆகணும். ஏன் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க. எல்லாம் நினச்சா கொடுக்கணும்னு மனசு இருந்தால் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அரசாங்கம் தான் கண்டிப்பாக உதவி பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம இறந்து போனவங்களுக்கு செலவைக்கிறீங்க. அவ்வளோ கோடி செலவு பண்ணி மணிமண்டபம் கட்டுறீங்க, அத்தனை செலவு பண்ணுறீங்க. அப்படி செலவு பண்ணுற காசு எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி உயிருக்கு போராடிட்டு இருக்கிற குழந்தைக்கு நம்ம செலவு பண்ணாலும் கூட ஒரு உயிரை காப்பாற்ற முடியும்ல. அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை, எப்படியாச்சும் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். மக்களுக்கும் ஒரு கோரிக்கை தாங்க. ஏன்னா நம்ம புதுசாக கடவுளில் கண்டுபிடிச்சி வீதியாக கோயிலை கட்டி அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ டொனேஷன் கொடுத்து அப்படி போய் சாமியை கும்பிட்றதுக்கு இப்படி இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம அந்த காசையெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுக்கு நீங்கள் கடவுளாக தெரிவிங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனைப்பான்னு சொல்கிறது கண்டிப்பாக உண்மைதாங்க அதெல்லாம். ஏன்னா எவ்வளோ செலவு பண்ணி நம்ம கடவுளை எவ்வளோ கும்பிட்டாலும் அந்த மன திருப்தி வராது. நம்மளால் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுது, அவங்க நம்ம பண்ண ஹெல்ப்னால அவங்க லைஃப் காப்பாற்றப்படுதுன்னா அதை விட வேறு என்னங்க ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி கிடைக்க போகுது. இந்த மாதிரி வீண் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி உயிருக்கு போராடுறவங்களுக்காக நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை பண்ணுறதுல ரொம்பவே பெரிய மன திருப்தி இருக்குங்க. அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இந்த வீடியோவுக்கு பின்னாடி நான் போடுறேன். தயவு செஞ்ச வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். நீங்கள் அவங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலே எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இல்லை அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் இதெல்லாம் வேணும்னு கேட்டாங்க கூட நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.